தமிழரின் இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜர் வழியில் காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்தவும் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தவும் உறுதிமொழி எடுப்போம் என காமராஜரின் நினைவில்லத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின் பேட்டி. விருதுநகரில் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விருதுநகரில் அமைந்துள்ள காமராஜர் நினைவில்லத்திற்கு சென்று அங்கு காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசுகையில், மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை மறக்க முடியாத மாபெரும் பெருந்தலைவர் காமராஜர் என புகழாரம் சூட்டினார். அவருடைய வழியில் கட்சியை வலிமைப்படுத்தவும் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தவும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் எனவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு வாய்ப்பே இல்லை என தெரிவித்தார். விருதுநகர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். இன்று விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக நிர்வாகிகள் கூட்டத்தை எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ராஜா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தின் கொறடா அவர்கள் இதை முன்னின்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் மற்றும் நிர்வாகிகளோடு இங்கு வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடத்தில் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை மறக்க முடியாத மாபெரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய வழியில் கட்சியை வலிமைப்படுத்தவும் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தவும் உறுதியேற்றார். நேற்று பிரதமர் மோடி ஸ்பீச்சில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு ஸ்பீச் பண்ணியிருக்காரு. அது பற்றியான அது வாய்ப்பே இல்லை. பரம்பரை சொல்லிட்டோம். இன்னைக்கு நீண்ட அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கோம். வக்கு வாரிய சொத்துக்கள் சொன்னாங்க திருப்பரங்குன்றம். அது வந்து இது வரைக்கும் வந்து அங்கே இடம் வாங்க முடியாது, விற்க முடியாது. இப்போ ஜஸ்ட் இதற்கு கலெக்டர் வந்து ஒரு அறிக்கை யாருனாலும் இடம் அது வக்கு வாரிய சொத்துக்கள் இது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த தகவல் வந்த உடனே நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். தொலைபேசியிலே சொல்லியிருக்கிறோம்.